வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும், இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க என்னன்றதை பற்றி இப்போ நாம் அலசி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ஏன்னா தேர்வு குரூப் 4 தேர்வு. ஸோ இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வை நடத்தி முடிச்சப்போ பார்த்திங்கன்னா பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை அள்ளி தூவிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப குரூப் 4 தேர்வில் முறைகேடு, குரூப் 4 கொஷின் லீக் ஆயிடுச்சு, குரூப் 4 கேள்விகளே சரியில்லை, குரூப் 4 எக்ஸாமே சரியில்லை, குரூப் 4 எக்ஸாம் நடத்துனது எல்லாமே முறைகேடு, இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம். சார் இப்போ பார்த்திங்கன்னா குரூப் 4உடைய ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ காலி பணியிடங்களை அதிகரிக்கப்படுமா அப்படின்ட்டு இன்னொரு பக்கமும் கேட்குறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஒரு முழு விளக்கம் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா குரூப் 4உடைய ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு டிஎன்பிஎஸ்சி. ஏன் அப்படின்னா பல விதமான போராட்டக்காரர்கள் போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு எங்களுக்கு மறுதேர்வு கொடுங்க அப்படின்ட்டு கோச்சிங் சென்டர் உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா போராட்டத்தால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நன்மை கிடைக்குமா அப்படின்னா பார்த்திங்கன்னா நன்மை கிடைப்பதுன்றது அரிது. ஸோ ஒரு டைம் வேஸ்டான செயல்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த போராட்டம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தான் போராட்டம். ஸோ போராட்டம் பார்த்திங்கன்னா மீண்டும் நான் போராட்டத்தை நடத்துவேன், திரும்ப நான் பார்த்திங்கன்னா மக்களுக்கு பார்த்திங்கன்னா மறுதேர்வுக்கு வர வைப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் நடக்க காரியமே கிடையாது. ஒரு தேர்வு மறுதேர்வுன்றது நடக்கிற காரியமே கிடையாதுங்க. ஸோ தேர்வு வச்சுட்டாங்க அப்படின்னா வச்சது தான். இனி பார்த்திங்கன்னா அவங்க தேர்வு பாஸ் செய்யணும், இல்லைனா ஃபெயில் ஆகணும், இவ்வளோ தான். பாஸ் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப்பு, ஃபெயில் ஆனால் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற நிகழக்கூடிய இது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெடித்த போராட்டம், மறுதேர்வு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் உண்மையான தகவல் இருக்குமான்றது பார்த்தா உண்மையானதே இல்லை. 4 பேர் 4 கொடியை பிடிச்சிட்டு 4 அட்டைகளை பிடிச்சிட்டு எங்களுக்கு குரூப் 4ல் எங்களுக்கு 100 மார்க்குக்கு இன்னொரு 100 மார்க்கை கொடுங்க, நான் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை 25 மார்க் பண்ணியிருக்கேன், 25 மார்க் கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்குறீங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டான புக்கில் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கோச்சிங் சென்டர் வழங்கப்பட்ட புத்தகத்திலேருந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரூப் 4 ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ட்டு கையில் பதாகைகளோட பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா சாத்தியமற்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4 ரீ எக்ஸாம்ன்றது இனிமேல் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஏதாவது முயற்சிகள் பண்ணுமான்றதுக்கு ஒரு நம்மளாலேயும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இருந்தால் டிஎன்பிஎஸ்சி சார்பாக பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்துறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய வேக்கன்சிஸ்கள் நிறைய உயர்த்த போகிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு 10,000 வேக்கன்சிஸை குரூப் 4ல் நாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ குரூப் 4ல் ரிசல்ட்டு, ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வெளியிட்டு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதிரடியாக அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இன்னும் 10 தினங்களில் குரூப் 4உடைய ரிசல்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ரிசல்ட் தயாரிக்கும் பணிகளில் டிஎன்பிஎஸ்சி 99% முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா அமைச்சர் சொல்லிட்டாருன்னா குரூப் 4உடைய ரிசல்ட்டு உடனடியாக வெளியிடப்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்த தகவல்களை நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு அப்டேட்டு நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறது ஒரே விஷயந்தான், சார் எனக்கு இந்த குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இதை தாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ குரூப் 4க்கு பணி வாய்ப்பு அப்படின்றது வாய்ப்புகள் இந்த டைமுடைய கட் ஆஃப் குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ பெரிய லெவல் கட் ஆஃப்லாம் கிடையாது. விஏஓ ஜென்ரல் பார்த்திங்கன்னா 150, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120ங்க. துணை ரெசிடென்ட்டு
அப்புறம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரு இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ ஜிடி 151, பிசி 154, 444, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சி 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட ஜிடி 145, பிசி 139, டிசி முஸ்லீம் 123, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118. டைபிஸ்ட் ஜிடி 140, பிசி 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116. ஸ்னோ டைபிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடி 135, பிசி 133, பிஎஸ்சி முஸ்லீம் 130, பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 115. பிஎஸ்டி பார்க்குறப்ப ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105ங்க. எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டரோட வந்தால் ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சி 100, எஸ்டி 100ங்க. இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் குரூப் 4ல் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும், இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க என்னன்றதை பற்றி இப்போ நாம் அலசி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ஏன்னா தேர்வு குரூப் 4 தேர்வு. ஸோ இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வை நடத்தி முடிச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை அள்ளி தூவிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப குரூப் 4 தேர்வில் முறைகேடு, குரூப் 4 கொஷின் லீக் ஆகிடுச்சு, குரூப் 4 கேள்விகளே சரியில்லை, குரூப் 4 எக்ஸாமே சரியில்லை, குரூப் 4 எக்ஸாம் நடத்துனது எல்லாமே முறைகேடு, இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம். சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4உடைய ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ காலி பணியிடங்களை அதிகரிக்கப்படுமா அப்படின்ட்டு இன்னொரு பக்கமும் கேட்குறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு விளக்கம் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4உடைய ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு டிஎன்பிஎஸ்சி. ஏன் அப்படின்னா பல விதமான போராட்டக்காரர்கள் வந்து போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு எங்களுக்கு மறுதேர்வு கொடுங்க அப்படின்ட்டு கோச்சிங் சென்டரு உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நன்மை கிடைக்குமா அப்படின்னா பார்த்திங்கன்னா நன்மை கிடைப்பதுன்றது அரிது. ஸோ ஒரு டைம் வேஸ்டான செயல்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த போராட்டம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தான் போராட்டம். ஸோ போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நான் போராட்டத்தை நடத்துவேன், திரும்பவும் நான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வுக்கு வர வைப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் நடக்க காரியமே கிடையாது. ஒரு தேர்வு மறுதேர்வுன்றது நடக்கிற காரியமே கிடையாதுங்க. ஸோ தேர்வு வச்சுட்டாங்க அப்படின்னா வச்சது தான். இனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்வு பாஸ் செய்யணும், இல்லைனா ஃபெயில் ஆகணும், இவ்வளோ தான். பாஸ் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப்பு, ஃபெயில் ஆனால் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற நிகழக்கூடிய இது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெடித்த போராட்டம், மறுதேர்வு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் உண்மையான தகவல் இருக்குமான்றது பார்த்தா உண்மையானதே இல்லை. 4 பேர் 4 கொடியை பிடிச்சிட்டு 4 அட்டைகளை பிடிச்சிட்டு எங்களுக்கு குரூப் 4ல் எங்களுக்கு 100 மார்க்குக்கு இன்னொரு 100 மார்க்கை கொடுங்க, நான் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை 25 மார்க் பண்ணியிருக்கேன், 25 மார்க் கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்குறீங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டான புக்கில் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கோச்சிங் சென்டர் வழங்கப்பட்ட புத்தகத்திலேருந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ட்டு கையில் பதாகைகளோட பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமற்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4 ரீ எக்ஸாம்ன்றது இனிமேல் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முயற்சிகள் பண்ணுமான்றதுக்கு ஒரு நம்மளாலேயும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது.
இருந்தால் டிஎன்பிசி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ டிஎன்பிசி குரூப் 4 வேக்கன்சிஸ்கள் நிறைய உயர்த்த போகிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு 10,000 வேக்கன்சிஸை குரூப் 4 நாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ குரூப் 4 வந்து ரிசல்ட்டு. ஸோ டிஎன்பிசி ரிசல்ட் வெளியிட்டு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 தினங்களில் குரூப் 4 ரிசல்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ரிசல்ட் தயாரிக்கும் பணிகளில் டிஎன்பிசி 99% முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சொல்லிட்டாருன்னா குரூப் 4 ரிசல்ட்டு உடனடியாக வெளியிடப்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்த தகவல்களை நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு அப்டேட்டு நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறது ஒரே விஷயந்தான், சார் எனக்கு இந்த குரூப் 4 பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இதை தாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ குரூப் 4 பணி வாய்ப்பு அப்படின்றது வாய்ப்புகள் வந்து இந்த டைமுடைய கட் ஆஃப் குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ பெரிய லெவல் கட் ஆஃப்லாம் கிடையாது. விஏஓ ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 150, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120ங்க. துணை ரெசிடென்ட்டு, அப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ ஜிடி 151, பிசி 154, 444, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சி 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட ஜிடி 145, பிசி 139, டிசி முஸ்லீம் 153, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118. டைபிஸ்ட் ஜிடி 140, பிசி 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116. ஸ்னோ டைபிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடி 135, பிசி 133, பிஎஸ்சி முஸ்லீம் 130, பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 115. பிஎஸ்டி பார்க்குறப்ப ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105ங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டரோட வந்தால் ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சி 100, எஸ்டி 100ங்க. இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் குரூப் 4 நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.